என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். மரியாத presence of the Lord, the Spirit of the Lord, ஆவியானவர் அசைவாடிக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் அசைவாடுறார். பாடிக்கொண்டிருக்கும் போதே ஆவியானவர் வருவதை பார்க்கிறேன். இந்த கண்மலையானவரே, காக்கிற தெய்வம் நீரே. ஹல்லேலூயா, ஆமென். எல்லாருக்கும் நேரம் கரங்களை தட்டி தன்னை மறந்து ஆவியில் ஆடி பாடி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. Yes Lord, hallelujah. Thank you Jesus. Amen. Praise the Lord. Glory to God. Hallelujah. பாடுவோமா?
துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை பலப்படுத்துகிற கர்த்தர் அல்லவா, பலப்படுத்துகிற கர்த்தர் அல்லவா, பலப்படுத்துகிற கர்த்தர் நீர் அல்லவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே, கருவிலே என்னை கண்டவரே, பேர் சொல்லி என்னை அழைத்தவரே, நன்மைகளை எனக்காய் செய்பவரே, வலுவாமல் என்னை காப்பவரே, இனிமேல் என்னை காப்பவரே, உங்க கரம் இருக்க எங்களுக்கு பயம் இல்லை ஆண்டவரே. ஜெபிக்கிறோம். நீ நல்ல பிதாவே,
சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், நம்முடைய வாழ்க்கையில் நல்லவராகவே இருக்கிறார். அதற்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். கர்த்தர் நம்ம மேல ஒரு பெரிய நோக்கம் வைத்திருக்கிறார். நம்மளுக்கு என்று ஒரு ஸ்தானத்தை கொடுத்து வைத்திருக்கிறார். நம்மளை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாத தேவனாக இருக்கிறார். சரி, நேரடியாக நம்ம அத்துடைய வார்த்தைக்கு நேராக போவோம். மல்கியா 2:2 வாசிப்போம். மல்கியா 2:2. நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமையை செலுத்தும்படி இதை சிந்தியாமலும் இருந்தால் நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களையும் சாபமாக்குவேன். ஆம், நீங்கள் அதை சிந்தியாமற் போனதினால் அவைகளை சபித்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்கிறா? ஆண்டவர் தான் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் கேளாமல் போனால் யார் ஆசீர்வாதம் எங்கேருந்து வருது? எந்த நன்மையும் எந்த ஆசீர்வாதமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்போ இங்கே என்ன சொல்கிறார் ஆண்டவர்? நீங்கள் இதெல்லாம் ஆசீர்வாதத்தை என்ன செய்வேன்? நானே சாபமாய் மாற்றுவேன். அப்போ ஆண்டவர் வந்து ஆசீர்வாதத்தை சாபமாய் மாற்றுவாரா? அவருக்கு சபிக்க தெரியாது. சாபம் அவர்கிட்ட இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஆசீர்வாதமே உங்களுக்கு என்னமா போயிடும்? சாபமாக ஆசீர்வதிச்சுன்னா உங்களை சபிப்பேன்னு சொல்லலை. அந்த ஆசீர்வாதமே என்னவாயிடும் உங்களுக்கு? திருப்பி வாசிங்க அந்த வார்த்தையை மட்டும். நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமை செலுத்தும்படி இதை சிந்தியாமலும் இருந்தால் நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களையும் சாபமாக்குவேன். அவரே தான் என்ன சொல்கிறாரு? நான் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பேன், சாபத்தையும் கொடுப்பேன்னு சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் என்ன செய்ய முடியாது? சபிக்க முடியாது. ஏன்னா ஆண்டவர் வேலை அது கிடையாது. தேவனுடைய நோக்கம் என்னது? ஆசீர்வதிக்கிறது மட்டும்தான் நோக்கம். அவர் பிள்ளைங்களை அவர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். சொல்லப்போனால் அவர் ஆசீர்வாதத்தை கொடுத்து வச்சு முடிச்சிட்டார். எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். நீங்கள் ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்வதும் சாபத்தை எடுத்துக்கொள்வதும் யார் கையில் இருக்குன்னு சொல்லிட்டாரு? உங்கள் கையில் இருக்குன்னு சொன்னால் அதே நேரத்தில் என்னவாயிருது? அதே ஆசீர்வாதமே உங்களுக்கு என்னவா மாறுறதுக்கு வாய்ப்பாயிருது? நானே சபிக்க வேண்டிய சூழ்நிலை சாபமாக மாறுறதுக்கு காரணமாக ஆயிடுதுன்னு சொல்லிட்டு இந்த வேதம் சொல்லுகிறது. இப்போ நம்ம எதை எடுத்து வாசிப்போம்னா, வந்துட்டு நீங்கள் சங்கீதம் 69 வாசிங்க. 69:22 வாசிங்க. இது வந்து தாவீது எழுதின சங்கீதம். சங்கீதம் 69:22 வரைக்கும் படப்படன்னு வாசிங்க. அவர்களுடைய பந்தி அவர்களுக்குள்ளே கண்ணியும் அவர்களுடைய செல்வம் அவர்களுக்கு வளையுமாயிருக்க கடவது. அவர்களுடைய கண்கள், அவர்களுடைய பந்தி அப்படின்னா அவங்களுடைய ஆசீர்வாதமே. பந்தினா ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்றோம், மேஜையில் நம்மளோட சாப்பாடு, நம்மளோட ஆசீர்வாதம் எல்லாம் இருக்குது. அதுவே அவங்களுக்கு என்னவா மாறிடுமா? கண்ணியாய். வாசிங்க. அவர்களுடைய கண்கள் காணாதபடி அந்தகாரப்படக்கடவது. அவர்கள் இடுப்புகளை எப்பொழுதும் தள்ளப்பட்ட பண்ணும். யாராவது வேற யாராவது டக்குன்னு வாசிங்க. வாசிங்க, எடுத்து மித்தவங்க வாசிங்க படப்படன்னு. சரி. நல்லா பார்க்கணும். தாவீது வந்து என்ன செய்கிற? நான் என் கோபத்தை காட்டுறேன், நான் அவனை அடிச்சு கொள்றேன் அப்படின்னு சொல்லலை. ஆண்டவரே நீங்கள் என்ன செய்யுங்க? உங்கள் உக்கத்தை காட்டுங்க, நீங்கள் அவனுக்கு
சரி கட்டுதலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வேண்டுறான். இதை வந்து ஒரு ப்ரேயர். வாசிங்க. ஆ சரி. அவங்க வாசஸ்தலம் என்ன செஞ்சிருமா? பாலாக போகணுமா? அடுத்து அவங்க கூடாரத்தில் யார் இருக்க முடியாமல் போகட்டும். அடுத்து அவன் வருத்தப்படுறான். இது பண்றவங்கள நோக பேசுறாங்களே, ஐயோ எனக்கு கடுப்பா வருதே அப்படின்னு சொல்றான். அடுத்து அதுக்கு என்ன சொல்றான்? நீங்க அவன் மேல சுமத்துங்க, அவன் தப்பு பண்ணியிருக்கிறான், நீங்க பாருங்க அப்படின்னு சொல்றான். எவ்வளோ எக்ஸ்ட்ரீமுக்கு போவான்னா என்ன சொல்றான்னா, ஜீவ புஸ்தகத்துலேருந்தே அவங்க பேரை எடுத்துருங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் பரலோகத்துக்கே முடிச்சிட்டான் டோட்டலாக. இம்மையிலும் மறுமையிலும் இங்கேயும் அவன் ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாது, பரலோகத்தில் என்ன செய்யக்கூடாது. இங்கே ஜீவ அந்த அளவுக்கு கொடூரத்தில் இருக்கு. ஆனால் அவன் என்ன செய்யலை? நான் அவனை அடிக்கணும், நான் அவனை கொண்டுடணும்னு சொல்ல மாட்டேங்கிறான். என்ன சொல்கிறான்? நீங்கள் செய்யுங்க, நீங்கள் சரி கட்டுதெல்லாம் செய்யுங்க, என்னால் தாங்க முடியல ஆண்டவரே. நீங்கள் அவன் எந்த அளவுக்கு பண்ணுறான்னா, அவன் ஜீவ புஸ்தகத்திலேயே அவன் எல்லாம் பரலோகத்துக்கு வர்றதுக்கே தகுதி இல்லாதவன். அவன்லாம் ஜீவ புஸ்தகத்தில் அவன் பேர் எழுதிடாதீங்க, என்னமோ அங்கேயே வந்து என் கூட வந்து அவன் வந்து இருந்து டார்ச்சர் பண்ணிடக்கூடாது அப்படின்ற அளவுக்கு அவன் வந்துட்டு உக்கரத்தில் இருக்கான். ஆனால் அந்த சூழ்நிலையிலையும் என்ன செய்கிறான்? தன்னுடைய சுயத்தை வெளிப்படுத்த மாட்டேங்கிறான். நான் திருப்பியும் சொல்கிறேன், இன்னொரு இடத்துல சொன்னேன், தாவீது வந்து யாருன்னு நீங்கள் நினச்சிடும். நம்ம ஏதோ வாசிக்கிறத வச்சுட்டு தாவீது வந்து ஏதோ ஒரு நம்மளை போல ஒரு சாதாரண மனுஷன் நினச்சிடும். அவன் ராஜா, அந்த நாட்டுக்கே ராஜா. அவன் நிறைய தப்புகளும் பண்ணியிருக்கிறான், இல்லைன்னு சொல்ல, சுயத்தில் நிறைய தப்பு பண்ணவும் செஞ்சுருக்கிறான். ஆனால் அதெல்லாம் மாறி மனது இறங்கி இருக்கும்போது இந்த மாதிரி பேசுகிறான். என்ன சொல்கிறான்? என்னால் முடியல ஆண்டவரே, இவங்க பண்ணுறதுக்கு நான் பழி வாங்கி நான் அந்த கெட்ட பேர் எடுத்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கான். என்ன சொல்கிறான்? நான் எதுவுமே பண்ண முடியல. அதாவது பழி வாங்கணும்னு நினைக்கிறவங்க போய் யாரையும் கூப்பிட்டுட்டு நிற்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அவங்களால முடிஞ்சதை பண்ணிட்டு சந்தோஷமாக அடங்கிடுவாங்க. நீ பேசுனியா, நான் இன்னும் 2 பேசுகிறேன், நீ பேசுனியா, நான் 2 செஞ்சிடறேன், நீ அதை பண்ணியிருக்கியா, நான் 2 பண்ணுறேன்னா அவங்களுக்கு சந்தோஷமாக முடிஞ்சிடும். அதில் நியாயம் இருக்கா, நியாயம் இல்லையா? அவன் பண்ணதுனால நம்ம இன்னும் 2 பண்ணியிருக்கோம், அவனை விட நம்ம 2 ஜாஸ்தி பண்ணிட்டோமே, இந்த அறிவெல்லாம் அவனுக்கு என்ன செஞ்சிடாது, இருக்கவே இருக்காது. என் வெள்ளத்தில் நான் என்ன செய்ய முடியுமோ செஞ்சு முடிச்சுட்டு போயிடுவான். ஆனால் இவன் ஒரு ராஜா, இவன் நினச்சா என்னனால என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். ஆனால் இவன் என்ன சொல்கிறான்? ஆண்டவரே, இந்த பழி பாவம் பண்ணுறவங்களை என்னால் என்ன செய்ய முடியல, ஒன்றுமே செய்ய முடியல. நீங்கள் என்ன செஞ்சிருங்க, இவங்களை விட்டுறாதீங்க, நீங்கள் செஞ்சிடாதீங்க, என்னமாவது செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய எல்லா பாரத்தையும் யார்கிட்ட இறக்கி வைக்கிறான்? ஆண்டோட சமூகத்தில் இறக்கி வைக்கிறான். அதை நம்ம அந்த பாயிண்ட்டை நம்ம புரிஞ்சுக்கணும். அவன் வந்துட்டு தன்னுடைய சுயத்தில் அவன் என்ன செய்யலை, பண்ண விரும்பலை. இதை தப்புன்னு சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. ஏன்னா தான் என்ன செய்யலை, சுயத்தில் அவன் என்ன செய்யலை, முடிவு எடுக்க மாட்டேங்கிறான். எடுக்க முடியாமல் இல்லை. ஒரு வீட்டுக்கு ராஜாவே அவ்வளோ பெரிய முடிவு எடுக்கிறார், நாட்டுக்கு ராஜா எவ்வளோ பண்ணியிருக்கலாம், எடுக்க மாட்டேங்கிறான். அது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஆண்டுடைய சமூகத்தில் போய் தன்னுடைய கண்ணீரை, தன்னுடைய கோவத்தை, தன்னுடைய வெறுப்பை, தன்னுடைய கடுப்பை எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட என்ன செய்கிறான், ஒப்புவிக்கிறான். இது வந்துட்டு ஆக்சுவலாக நீங்கள் சொல்லப்போனால் ஒரு ரீஃபைண்ட் இல்லாமல் ரொம்ப கொலோக்கியலாக இருக்குது. சங்கீதம் வந்துட்டு எப்படின்னா, நம்ம இப்போ இந்த விஷயத்தையே ரோட்டில் நின்று சண்டை போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஐயோ கேவலமாக பேசுகிறாங்க, இப்படியா பேசுவாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி தான் அவன் பேசுகிறான். அவன் ஆக்சுவலாக அப்படி தான் பேசுகிறான். ஆனால் யார்கிட்ட போய் பேசுகிறான்? ஆண்டவர்கிட்ட பேசுகிறான். ஆண்டரே நீங்கள் பண்ணுங்க, நீங்கள் பார்த்துக்கங்க, என்னால் முடியல ஆண்டவரே, நான் என்ன செய்வேன், எனக்கு என்னால் தாங்க முடியல, இப்படி ஒரு பழிபாவத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்களே, ஆண்டவருக்கு விரோதமாக பண்ணுறாங்களே, ஆண்டோடைய ஜனங்களை தூஷிக்கிறாங்களே, உண்மை தூஷிக்கிறாங்களே, உமக்கு தப்பாக போகிறாங்களே, உன்னால் தாங்க முடியாமல் என்ன செய்கிறான், கொந்தளிக்கிறான். அதோட
கீ பாயிண்ட் எங்கே இருக்குன்னா அந்த மொதல் வசனம் சங்கீதம் 69:22. திருப்பி வாசிங்க. 69:22 சங்கீதம் 69:22 வாசிங்க. ஆ ஆ ம் அவனுடைய பந்தி அவனுக்கு என்னவா மாறுமா? கண்ணி. அதுவே அவன் சாப்பாட்டிலே விஷம் வைக்கிற மாதிரி. அவன் சாப்பாடை தான் சாப்பிட்றான், பந்தியில் உட்காந்துருக்கான். ஆனால் அவனுக்கு அது என்னவா வருதான்? கண்ணி, ட்ராப். அடுத்து என்னவா மாறுதான்? அவனுடைய ஆசீர்வாதமே அவனுக்கு வலை, அதுவும் ஒரு ட்ராப்பாக மாறுதான். நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் வந்துட்டு அவங்கெல்லாம் வந்துட்டு ஆண்டவர் அறியாத ஜனங்களா, ஒரு நாடோடிகளை மாதிரி இருந்த நேரத்தில் ஒரு ரீஃபைண்டாக இல்லாதப்ப பேசின பேச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். திருப்பி ரோமர் 11:9-10 வாசிங்க. ரோமர் யார் எழுதுனா? பவுல் யாரு? நான் திருப்பியும் சொல்லியிருக்கேன். பவுல் வந்துட்டு ஒரு நல்ல படிச்சவன், பயங்கரமாக பெஸ்ட் டீச்சர்கிட்ட படித்த ஒரு யூதன், தேவனுடைய நியாயப்பிரமாணங்களை அறிந்தவன், கை கொண்டவன், ஒரு வேத பாரகன், நல்ல ஒரு வேதம் கற்றவன். அவன் என்ன சொல்கிறான்னு பாருங்க. ரோமர் 11:9-10 வாசிங்க. அன்றியும் அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு சுருக்கும் கண்ணியும், அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு சுருக்கும் கண்ணியும் இடறுதலுக்கான கல்லும் பதிலளிக்கும். இடறுதல் அதாவது கால் தடிக்கி விழுகிறதுக்கு அதுவே அவங்களுக்கு கல்லு. அடுத்து பதிலுக்கு பதிலளிக்க தாளும் ஆக்க கடவது. பதிலுக்கு அதுவே பதிலுக்கு பதிலளித்தலுமா இருக்கிறது. அவனுடையதே அவனுக்கு என்னவா இருக்குமா? அவன் வச்ச கண்ணியில அவனே விழுந்துட்டான்னு சொல்லலாம். இல்லை அவனுடைய ஆசீர்வாதமே அவனுக்கு என்னவா மாறுமா? சாபமாய் மாறும். இது எங்க இருக்கு? புதிய ஏற்பாட்டில். யார் சொல்றா? பவுல் சொல்றான். அடுத்து 10வது வசனம் வாசிங்க. காணாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் அந்தகாரப்பட கடவது. காணாதபடிக்கு, எதையுமே தெரியாதபடிக்கு அவங்க கண்கள் குருடாகி போய் கடவுதுன்னு சொல்லி, அவர்களுடைய முதுகு எப்பொழுதும் குனியும் பண்ணும் என்று எப்பயும் அவனோட முதுகு என்ன செஞ்சிடணுமா? குனிஞ்சு போட்டணும் தாவீது சொல்லி இருக்கிறான். எங்க இருந்து எங்க எடுத்து கோட் பண்றான் பவுல்? தாவீது சொன்ன விஷயத்த எடுத்து பவுல் சொல்றான். இப்படி தாவீது சொல்லி இருக்கிறாரே. என்ன சொல்லி இருக்கிறாரு? உன்னுடைய நீயே உனக்கு கண்ணிய வச்சுக்குவ, நீயே உனக்கு ஆசீர்வாதத்திற்குரிய உன்னுடைய ஆசீர்வாதமே உனக்கு என்னவா மாறுமா? கண்ணியா மாறும் அப்படின்னு சொல்றார். இது வந்துட்டு ஆண்டவர் வந்து ரட்சிக்கப்படாதவங்கள்ட்ட பேசுங்க. பவுல் யார்கிட்ட பேசுறாருன்னா ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள்கிட்ட தான் பேசுறாரு. ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு சொந்தக்காரன்றவனை தான் பேசுறார். அவன் என்ன செய்யறான்? ஆண்டவர் அவனை எல்லாவித ஆசீர்வாதத்தினாலும் அவன் என்ன செய்யறாரான்? ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஆனா அதை அவனே என்ன செய்யறான்? சாபமாக்கி கொள்ளும்படியாய் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிறான் அப்படின்னு வேதம் சொல்கிறது. இந்த பைபிளில் இருக்கிற எதுவுமே பொய்யெல்லாம் கிடையாது. நம்ம இந்த வார்த்தைகள் எல்லாம் தள்ளி வச்சிடலாம், இதெல்லாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. மேபி அதை இன்டர்பிரட் பண்ண தெரிலன்னு அர்த்தம். அந்த வார்த்தையை வியாக்கியானம் பண்ண தெரிலன்னா வேணால் ஒதுக்கி வைக்கலாம். ஆனால் வேதத்தில் உள்ள எல்லா வார்த்தைக்கும் ஒரு என்ன இருக்கும்? ஒரு சத்தியம் அடங்கி இருக்கும். இல்லாமல் இருக்கவே இருக்காது. தேவன் இந்த பூமியில் வாழும்போது அவரும் பூமியில் மனுஷனாகவும் வாழ்ந்திருக்கிறாரு. அதே போல் தேவனுக்கு அறியாத தெரியாத ஒரு வெளிப்பாடோ சத்தியமோ இல்லவே இல்லை. நம்ம இந்த சர்ச்சுக்கு வர்றதுக்கான நோக்கமே என்ன? இந்த வெளிப்பாட்டின் அறிவை பெற்றுக்கொள்ளும்படியாகத்தான். அப்போ ஒரே விஷயத்தையே சொல்லிகிட்டே இருக்கிறதுக்கோ இல்லை இதுதான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறதுக்கோ இல்லை. வேதத்தின் அறிவை முழுமையாய் கற்றுக்கொள்ளணும். ஏன்னா வாழ்க்கையில் வந்து எந்த சூழ்நிலையில் எந்த மனுஷன் வந்து நிற்பான்னு யாருக்குமே தெரியாது. அப்போ அந்த சூழ்நிலைக்கு அந்ததுக்கு ஏற்றாற் போல ஒரு முடிவு, ஒரு சொல்யூஷன் வரணும்னா எங்கே தான் வரும்? வேதத்தில் தான் வரும்.
வேதம் கொடுக்கக்கூடாத சொல்யூஷனை ஒரு மனுஷனாலேயோ ஒரு ஞானியாலேயோ ஒரு போதகராலேயோ ஒரு யாராலையும் கொடுக்கவே முடியாது. பைபிள் தான் வேதம். ஏன்னா தேவன் தான் வார்த்தை. தேவன் தான் உங்களுக்கு முடிவு சொல்யூஷன்னா அது எங்கே தான் போய் தேடணும்? வேதத்தில் தான் போய் தேடணும், வார்த்தையில் தான் நிற்கும். அப்போ அதெல்லாம் கிடையாதுன்னு முடிவு பண்ணிடக்கூடாது. அப்போ தேவன் உங்களை ஆசீர்வதிப்பது அதிக நிச்சயம். ஆனால் அதை நீங்கள் என்ன செஞ்சிடறாங்களாம்? அதையே அவங்க சாபமாய் மாற்றிக்கொள்கிறார்களாம். நீங்கள் என்ன பாருங்கள், மல்கியா, திருப்பி மல்கியாவை எடுத்து பார்த்தீங்கன்னா, இல்லாட்டி ரோமர் 9:4-5 வாசிங்க. ரோமர் 9:4-5 எடுத்து வாசிங்க. எடுத்தவங்க வாசிங்க டக்குன்னு. ஆ ஆ ம் 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 என்ன சொல்றாரு? எதெல்லாம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட இஸ்ரவேலர்களுக்கு இருக்கா? இந்த உலகத்துல எத்தனையோ ஜனங்கள் இருந்தாலும் தேவன் இஸ்ரவேலர்களை எப்படி வச்சாராம்? அவர்களுக்குன்னு ஒரு தனி இடத்தை கொடுத்து தான் வச்சிருந்தார். அவங்களுக்கு என்னென்ன கொடுத்தாராம்? அவர்களை சொந்த குமாரர்களையா போல தத்தெடுத்து தன்னுடைய சுவிகார புத்திரராக வச்சிருந்தார். அடுத்து என்ன செஞ்சிருந்தாராம்? அவர்களை மகிமையினாலும் கனத்தினாலும் வைத்திருந்தார். நல்லா பாருங்க, அக்கினி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பம், இப்படி அவங்களுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியா வச்சிருந்தார். அதே போல அவரோட என்ன பண்ணாராம்? உடன்படிக்கை பண்ணினார். அவர் உடன்படிக்கை பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. என்னுடையதெல்லாம் உன்னுடையது, இனி உன்னுடையது எதுவுமே உனக்கு குறைவானதெல்லாம் அதை நான் எடுத்துட்டேன், நீக்கிட்டேன். என்னால் நீ என்ன செய்யப்பட்ட? உன் குறைவெல்லாம் நிறைவாக்கப்பட்டுருச்சு. அடுத்து ஆராதனையை குறித்து அவங்களுக்கு தான் தெரியும். தேவனை எப்படி ஆராதிக்கணும், தேவனை எப்படி தொழுது கொள்ளணும், அவருக்கு எப்படி பலிபீடம் செலுத்தணும், பலி கொடுக்கணும், அவர் எப்படி சந்தோஷப்படுத்தணுன்ற விஷயத்தை யாருக்கு தான் சொல்லி கொடுத்தாரு? இதெல்லாம் அவங்களுடைய ஆசீர்வாதம். அப்புறம் என்ன செய்யணும்? எப்படி தேவனண்டையில் வர முடியும், தேவனை எப்படி நேசிக்க முடியும். அதே போல் யாருக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சு? இஸ்ரவேலர்கள் தான் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த கற்றுக்கொள்ளும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் கூட யாரு தான்? இஸ்ரவேலர்கள் தான். ஏன் சொல்றேன்னா, இவ்வளோ மேன்மையான ஆசீர்வாதங்களை யாரு கொடுத்தா? இஸ்ரவேலர்கள் தான். அது மட்டும் இல்லை, கடைசத்தில் அந்த வம்சத்தில் கூட யாரு தான் வந்து பிறந்தா? இயேசு கூட அந்த வம்சத்தில் தான் வந்து. அந்த மேன்மை கூட யாருக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு? அந்த யூதர்கள், அந்த இஸ்ரவேலர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு. இது எல்லாம் பார்த்தோம். அவங்க என்ன செய்யல? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே, அதாவது கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை இழந்து போனவர்களாகவே தான் இருந்தாங்க. இந்த கொஞ்சம் அப்படி திரும்பினா கானான் தேசம் வந்திருக்கும். இப்படி திரும்பி இப்படி போய் அப்படியே போய் ஒரு தலைமுறையே பார்க்கலாம், ஒரு வம்சமே போச்சு. அப்போ எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை இழந்து போனவர்களாக இருக்கிறாங்கன்னு பாருங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் யாரு? ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். அவங்க அந்த ஆசீர்வாதத்தினாலேயே இழந்து போனாங்க. என்னச்சோ அப்படிதான் வேதம் சொல்லுது. அந்த ஆசீர்வாதத்தையே அவங்க என்னவா மாற்றிக்கிட்டாங்களாம்? ஆசீர்வாதம் இல்லாட்டினா கூட அந்த சாபமாக மாறி இருக்காது போல. அந்த வேர்ட் படி பார்த்தோன்னா அந்த ஆசீர்வாதமே அவங்களுக்கு ட்ராப்பாக மாறிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? தேவன் உங்களை எல்லாவற்றினாலும் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டுறாரு. இன்னொருத்தனுக்கு அது இல்லவே இல்லை. ஆனால் அவனுக்கு கிடைக்காத ஒரு தீமை யாருக்கு வருதா? இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தவன் அந்த ஆசீர்வாதத்தை கொண்டே தீமையாக மாற்றிக்கிட்டான். அப்போ எவ்வளோ ஒரு நம்ம எவ்வளோ ஆண்டவருக்கு விரோதமாகவும் ஆண்டவருடைய காரியங்களையே நமக்கு பாவமாக முடிச்சுக்கிறோம். அதான் விஷயம். அந்த ஆசீர்வாதத்தையே நம்ம என்ன செய்கிறோம்? அசட்டை பண்ணி, நாங்கள்லாம் கிறிஸ்டினியா அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தாண்டா விழ போகிறேன்னு அர்த்தம். பக்கத்தில் கொஞ்சம் சொல்லுவான், இவங்க தாண்டா சர்ச்சுன்னு போயிட்டு எல்லா செட்டையும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமாக போகிறோன்னு அர்த்தம். நாங்கள்லாம் நீதிமான் அப்படின்னு அதையே கொண்டாடிட்டு இருக்கும்போது தான் பக்கத்தில் இருக்க என்ன செய்வான்? இவன் என்னென்ன பாவம் பண்ணுறான்னு நோட் பண்ண ஆரம்பிப்பான்.
இவன் ரொம்ப ஓக்கியம்ன்றானே, என்னதான் பண்ணுறான்னு பார்ப்போம். நாங்கள் அயோக்கியம்னு சொல்லிட்டீங்க, போ நீ ரொம்ப யோக்கியம் தானே, நீ என்னென்ன பண்ணுறேன்னு நம்ம நோட் பண்ணுவோம். மேன்மை மேட்டுமை, நாங்கள்லாம் பெரிய ஆளுக, நாங்கள்லாம் கிறிஸ்டியன் அப்படின்னு உழுவும். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகிடும், டக்குன்னு விழுவாங்க. அதுக்கு காரணம் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஆண்டவருக்கு ஏற்றுக்கொண்டனால நாங்கள் நிறைய விஷயத்தை இழந்து கிடையாது. நீ ஆண்டரை ஏற்றுக்கொண்டு அந்த ஆசீர்வாதத்தை நீயே சாபமாக மாற்றிக்கிட்ட, அதான் அர்த்தம். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டிய ஆண்டவரை அவரே அதை இவங்களுக்கெல்லாம் தகுதியே இல்லைன்னு மாற்றுற அளவுக்கு என்ன செஞ்சிட்டோம், அதுக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோம். ஆண்டவரை அறியாத ஜனங்கள் கூட செய்ய துணியாத பாவத்தை நம்ம என்ன செஞ்சிடுறது, ரொம்ப ஈஸியாக கிறிஸ்டியன்ற போர்வையில் செஞ்சுட்டு போயிடுறது. என்ன தெரிய போகுது வெளியே, யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு, நாங்களாம் கிறிஸ்டியன் அப்படிலாம் நாங்களாம் செய்யவே மாட்டோம் அப்படின்னு துணிகரமாக என்ன செய்கிறாங்க, பாவம் செய்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, இவங்கெல்லாம் தெய்வ ஜனம், இவங்களுக்கெல்லாம் என்ன இருந்திருக்கக்கூடாது, இவ்வளோ ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்துருக்கும் பொழுது இவங்க தான் ராஜாவாக இருந்திருக்கணும், இவங்க தான் தலைமையாக இருந்திருக்கணும், இவங்க தான் நாட்டை ஆண்டிருக்கணும். ஆனால் இவன் பாவியாக போனிக்கிறான், இவன் போய் இன்னொரு ஆண்டவர் அறியாத ஒரு ராஜா கிட்ட என்னவா போகிறான், அடிமைக்குள்ளே போகிறான். ஏன் இதெல்லாம் நடக்குது? காரணம், ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக இருக்கிற நம்ம தேவனுடைய ஆசீர்வாதத்தில் பங்கெடுக்கிறதுக்கு தகுதி இல்லாமல் போயிடும். அந்த ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சிடறோம், சாபமாக்கி கொள்றதுக்கு நம்ம என்ன செஞ்சிடறோம், பயன்படுத்தி கொள்கிறோம். நான் ஒரு வசனம் வாசிக்கிறேன், நீ வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 10:2 வாசிங்க. 1 கொரிந்தியர் 10:2. 1 கொரிந்தியர் 10:2. எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். அப்போ இது முழுக்க ஞானஸ்தானத்தை குறிக்குதா, ஞானஸ்தானத்தை குறிக்குதா? யாருக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்களாம்? நம்மளாம் யாருக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கோம், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக. அதனால தான் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது என்ன கேட்பாங்க, நீங்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களா, அவர் உங்களுக்காக ரத்தம் சிந்தினார்னு நம்புறீங்களா, அவருக்குள்ளே நீங்கள் இருக்கீங்களா, அவர் உங்களுக்காக திரும்பவும் வருவார், உங்களை ஜீவனை, இதெல்லாம் கேட்பாங்க. ஏன், நம்ம யாருக்குள்ளாக ஞானஸ்தானம் எடுக்க போகிறோம், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் எடுக்க போகிறோம். இவங்க எதற்குள்ளாக ஞானஸ்தானம் எடுத்தாங்களாம், மோசேக்குள்ளாக ஞானஸ்தானம் எடுக்கப்பட்டாங்கன்னு சொல்லி வேதம். அப்போ என்ன அர்த்தம், மோசேக்குள்ளாக ஞானஸ்தானம் எடுக்கிறதுனா என்ன அர்த்தம்? மோசே சொந்த அப்படி கிடையாது. மோசேயை நம்பி தன்னை என்ன செஞ்சாங்களாம், அர்ப்பணிச்சிட்டாங்க. என்னை மோசே பார்த்துக்கணும், மோசையை நம்பி வந்திருக்கேன், மோசையோட கடவுளை நம்பி வந்திருக்கேன், அவனை முதன்மையாக நம்பி வந்திருக்கேன், அவன் தான் என் ஜீவனுக்கு கர்த்தா, என்னுடைய வம்சத்துக்கு அவன் தான் காரணம், அவனை நம்பி நான் வந்திருக்கேன் அப்படின்னு வந்ததுனால, மோசையின் மூலமாக மோசைக்குள்ளாக வந்ததுனால அவங்க எங்கே ஞானஸ்தானம் பெறப்பட்டாங்க, அந்த மேகஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பம், அதே போல் அந்த கடலுக்குள்ளாக ஞானஸ்தானம். அப்போ என்ன அர்த்தம்னா, மோசேக்குள்ளாக ஞானஸ்தானம் பெறப்படுறதுன்னா என்னென்ன, யாரை நம்பி என்னை ஒப்பு கொடுக்குறேன், மோசையை நம்பி ஒப்பு கொடுக்குறோம். அப்போ மோசேக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படியணும், அவன் என்ன சொல்கிறானோ அதன்படி நடக்கணும். எல்லாரும் சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக வந்து நின்று நிறைய பேர் புலம்புனாங்க, கத்துனாங்க, திறந்தவன என்ன சொல்றான், நடந்து போன்றான், நம்பி போறாங்க, நம்பி போனாங்கல்ல, அவனை நம்பி போனாங்க. அதுதான் மோசேக்குள்ளாக ஞானஸ்தானம். அவனை நம்பி இறங்கி போறாங்க, அவனை நம்பி சரண்டர் பண்ணிட்டாங்க, அவனை தலைமையா வச்சுட்டாங்க, அவன் பார்த்துக்குவான் அப்படின்ட்டு அவனுக்கு மொத்தத்தில் கீழ்ப்படிஞ்சாங்க. இதுதான் ஞானஸ்தானம். தேவனுக்கு கீழ்ப்படிதல், தேவனை விசுவாசிப்பது, தேவனை நம்புவது. தேவன்
என்னுடைய சூழ்நிலைகளுக்கும் என்னுடைய காரியங்களுக்கும் என்னுடைய ஜீவனுக்கும் என்னுடைய சரீரத்திற்கும் யாரு தான் காரணகர்த்தாவா இருக்கா? நான் எனக்கு மரித்தாலும் பிழைப்பேன், மறியாமலும் ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டேன்யா. ஆண்டவர் எனக்கு நன்மையை தான் செய்வார், அவரை விசுவாசிக்கிறேன். இதுதான் ஞானஸ்தானம். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? தண்ணிக்குள்ள முங்கி எந்திரிச்சா ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் எல்லாரும் எதுக்கு எடுத்தீங்க? மனம் திரும்புதலுக்காக ஞானஸ்தானம் எடுக்கக்கூடாது, மனம் திரும்பி தான் ஞானஸ்தானம் எடுக்கணும். எல்லாரும் மனம் திரும்புதலுக்காக ஞானஸ்தானம் எடுக்கிறீங்க. அதனால தான் நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரராக இருக்க மாட்டேங்கிறீங்க. நிறைய பேர் நான் கேட்டிருக்கேன், நான் தான் சின்னதுலேருந்து பார்த்துட்டே இருக்கேன். சபைகளுக்கு வந்து சொல்லுவாங்க, புதுசாக ரசிக்கப்படும், என் பையன் ஞானஸ்தானம் எடுக்கணுங்கய்யா. ஞானஸ்தானத்துக்குலாம் அவன் தகுதியே இருக்க மாட்டான். அது வந்து ஒரு சடங்கு மாதிரி நினச்சிக்குவாங்க. என் பிள்ளை ஞானஸ்தானம் எடுக்கணும், என் குடும்பம் ஏன் தெரியுமா ஆசீர்வாதமே இல்லாமல் இருக்கு, என் பையன் ஞானஸ்தானம் எடுக்க மாட்டாங்கய்யா, என் வீட்டுக்காரர் ஞானஸ்தானம் எடுக்க மாட்டான், எப்படியாவது அவன் ஞானஸ்தானம் எடுக்க வச்சிடணும். அது ஃபுல் தண்ணியில் இருக்கும், அதை கொண்டு போய் இங்கே தண்ணிக்குள்ளே இறக்குனா என்ன ஆகும்? அதான் உண்மை. சிரிக்கிறதுக்கே இங்கே விஷயமே கிடையாது, அதான் உண்மை. மனம் திரும்புதலுக்காக ஞானஸ்தானம் எடுக்க வைக்கிறாங்க. மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்கணும். நான் நீங்கள் யாரை கவலைப்பட்டாலும் நான் இது பண்ண மாட்டேன், வேதம் பார்த்தான் சொல்லுது. அப்போ மனம் திரும்புதலுக்காக ஞானஸ்தானம் எடுக்கப்பட்டவங்களாம் மனம் திரும்பணும். அப்பத்தான் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டாங்கன்னு அர்த்தம். ஒரு தடவை ஞானஸ்தானம் எடுத்துட்டா போதும், இப்போயாவது மனம் திரும்புங்க. ஞானஸ்தானத்தை மனம் திரும்புதலுக்காக எடுத்தவங்களாம் இனிமேல் மனம் திரும்பணும்ல. அப்போ ஞானஸ்தானம் தண்ணிக்குள்ள முங்கி எழுந்திருக்கிறதுன்றது ஒரு சடங்கு, வெளிப்புறமாக அதை காட்டுறது. மனம் திரும்பினவனுக்கு தான் அது ஒரு நல்ல அனுபவம். மனம் திரும்பாம ஞானஸ்தானம் எடுக்கிறவனுக்கு வந்துட்டு நல்ல முங்கி எந்திரிச்சு குளிச்ச மாதிரி தான் அர்த்தம், வேற ஒரு அனுபவமே கிடையாது. எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க? ஞானஸ்தானம் ஒரு ஆசீர்வாதத்திற்கான திறவுகோல். எங்க அம்மா சொல்லுவாங்க, இப்பயும் சொல்லுவாங்க அம்மா, எனக்கு ஞானஸ்தானம் எடுக்கும்போது எதுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாங்கன்னே தெரியாதுப்பா அப்படின்வாங்க. இப்போதான் நான் ஆண்டவரை அறிஞ்சு கொண்டேன். இப்போயாவது அறிஞ்சு கொண்டதுனால ஞானஸ்தானம் உண்மையில ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டாங்கன்னு எனக்கு சொல்லலாம். எத்தனையோ பேர் ஞானஸ்தானத்தை எதுக்கு எடுத்தோம்னே தெரியாம மனம் திரும்புதலுக்காக எடுத்து அப்படியே திரும்பாமலே செத்து போயிட்டாங்க. அவங்க எடுத்ததுக்கான அர்த்தமே இல்லை. ஞானஸ்தானம் ஒரு பெரிய ஆசீர்வாதம்னு நினைச்சிட்டு இருக்கவங்க கண்ணியில மாட்டிக்கிறாங்க. எப்படி? அவனெல்லாம் எதுவும் பேசாதீங்க, அவனும் ஞானஸ்தானம் எடுத்த பையன். அவன் ஞானஸ்தானம் எடுக்காட்டினா கூட ஐயோ நான் ஞானஸ்தானம் எடுக்கணும், அதற்காக மனம் திரும்பணுன்ற ஒரு பாயிண்டாவது வச்சிருப்பான். இப்போ ஞானஸ்தானத்தை ஒரு பிளெஸ்ஸிங்னு நினச்சி எடுத்து அவன் கடைசி வரைக்கும் மனம் திரும்புதலே இல்லாமல் சாபத்துக்குள்ளே வாழ்ந்துட்டே போயிடுறான். ஞானஸ்தானம்ன்ற ஆசீர்வாதம் அவனுக்கு என்னவா மாறி போச்சு? சாபமாய் மாறி போச்சு. அதே மாதிரி கல்யாணத்துக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. அதுக்கெல்லாம் தேவையே இல்லை. கல்யாணம் பண்ணிக்கணும்னா எதுக்கு ஞானஸ்தானம் எடுக்கணும்? நீங்கள் முங்கி எந்திரிச்சா கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்களா? அதெல்லாம் கலெக்டர் ஆஃபீஸ் இதில் கல்யாணம் இதில் போய் கல்யாணம் பண்ணி கொடுத்தா 2 பேர் வந்து கல்யாணத்துக்கு சைன் பண்ணால் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க 18 வயசு ஆனால். எங்கள் ஸ்கூலில் போய் பண்ணிட்டு வருது, அதுக்கு விவரம் தெரியுது, நமக்கு விவரம் தெரியாதா? அதுக்கு எதுக்கு நீங்கள் ஞானஸ்தானத்தை எடுக்கிறீங்க? எதுக்கு எடுக்கணும்? ஞானஸ்தானம் எடுத்து தான் பொண்ணு கொடுப்பாங்க. அப்படி ஞானஸ்தானம் எடுக்கிறவன் கடைசி வரைக்கும் அந்த பொண்ணை நல்லா வச்சு வாழவே மாட்டான். அவனுக்கு தான் ஆண்டோட ஆசீர்வாதமே தெரியாதே, அவனுக்கு போய் பொண்ணை கொடுக்கலாமா நீங்கள்? இல்லை பொண்ணு, இந்த பொண்ணை நான் ஞானஸ்தானம் பண்ணி நான் கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வர்றேன், நான் ஆண்டவருக்குள்ளே வழி நடத்துவேன். அதை எப்படி நடத்துவீங்க? நடத்தவே ரொம்ப கஷ்டம். அப்படியே பண்ணிட்டீங்கனாலும் அவங்கவுங்க பண்ணவங்களுக்கு தெரியும் எவ்வளோ சிரமம். அவங்களுக்குள்ள ஆண்டவருடைய தன்மையோ தேவன் விரும்புகிற ஆசீர்வாதம் அவங்களுக்குள்ள இருக்கவே இருக்காது. நீங்கள் அவங்களை என்ன செய்ய முடியாது, வழி நடத்துறது ரொம்ப ரொம்ப சிரமம். ஏன்னா கல்யாணம் வாழ்க்கையில் ஒரு தடவை நடக்கும். அந்த நேரத்தில் போய் நீங்கள் போய் டெஸ்ட் பீஸ் மாதிரி உங்கள் பையனையோ பொண்ணையோ ட்ரை பண்ணுறது, இல்லாட்டி ட்ரையல் பார்க்குறது, இல்லை முயற்சி பண்ணுறதெல்லாம் அதில் தான் பண்ணுவீங்களா? அப்போ ஞானஸ்தானம் என்றது ஒரு பெரிய ஆசீர்வாதம். யாருக்கு? மனம் திரும்பி ஞானஸ்தானம்
இல்லைன்னா அது என்னவா மாறும்? உங்களுக்கு கன்னியாய் மாறும். இதெல்லாம் தெரியணும் நம்ம. இனிமேலும் கல்யாணத்துக்காக ஞானஸ்தானம் பண்ணிலாம் கல்யாணம்லாம் பண்ணாதீங்க. உடன்படிக்கை, திருமணம்ன்றது ஒரு உடன்படிக்கை. என் வீட்டுக்காரன் என் பிள்ளைங்களை வச்சு உட்கார வச்சு சொல்லுவாங்க, நான் நினைப்பேன் எதுக்கு சொல்கிறாங்க, குட்டீஸாக இருக்கும் சொல்லுவாங்க, நம்ம ஆண்டவருக்கு பிரியம் இல்லாதவங்கள கல்யாணம் பண்ணால், சத்தியத்தை அறியாத மனுஷனை கல்யாணம் பண்ணால் நமக்கு உடன்படிக்கை கட்டாயிரும், அதனால கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஏன்? கல்யாணம் பண்ணிக்கிட்டுலாம் நம்ம ட்ரையல் பார்க்க முடியாது. அவன்கிட்ட நல்ல பணம் இருக்குது, அவன் நல்லா படிச்சிருக்கான், அவன் நல்லா வேலை பார்க்குறான் அப்படின்னு கல்யாணம் பண்ணிட்டீங்க, இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ரொம்ப சிரமம் அதெல்லாம். ஆனால் அது வழி நடத்துறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? நம்ம போயிடுவோம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு, அவங்களுக்காக மிச்ச வாழ்க்கை வாழ்கிறது எவ்வளோ ஒரு சிரமமான வாழ்க்கை. அது என்னவா மாறும்? அந்த ஆசீர்வாதம், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய விஷயத்த ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாமல் போயிடுச்சுன்னா என்னவா மாறிடும்? சாபமாய் மாறிடும். அவனுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க மாட்டான், பிறருக்கும் ஆசீர்வாதமா இருக்க மாட்டான். அப்ப என்னவா மாறிடுவான்? சாபத்துக்கு காரணமாய் மாறிடுவான். தெரிஞ்சுக்கோங்க, ஒரு தலைமுறையில ஒரு ஆபிரகாமை கொண்டு தேவன் வம்சத்தையே, தலைமுறையை, ஒரு நேஷனை உருவாக்க முடியும். ஆனா ஆபிரகாம் இடத்துல இன்னொரு ஆண்டவரை அறியாத ஒரு சாபத்துக்குரிய மனுஷன் வந்தா தலைமுறையே சாபமாய் மாறிடும். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்படித்தான் ஆசீர்வாதம் என்னவா மாறுது? சாபமாய் மாறுது. அதுக்கடுத்து கம்யூனியன். கம்யூனியன் எடுக்கிறது அடுத்து ஒரு பயங்கர பேச்சு. கம்யூனியன் இந்த மாதம் கம்யூனியன் எடுக்கலைங்க, எனக்கு மொத்தமே போச்சுங்க. கம்யூனியன் எடுக்கிறனால கம்யூனியன் எடுக்காட்டினாலும் ஒன்றும் குறைஞ்சே போயிட மாட்டீங்க. அதே போல் தினம் கம்யூனியன் எடுத்தாலும் பரலோகத்துக்கு உங்களுக்கு சாவி கொடுத்துட்டாங்கலாம் அர்த்தம் இல்லை, கிடையாது. எத்தனை தடவைனாலும் கம்யூனியன் எடுக்கலாம். கம்யூனியன் ஒரு மாதம் எடுக்காமல் போயிட்டானாலும் தப்பு இல்லை. நீங்கள் பாவம் செஞ்சுருக்கீங்கன்னு உங்கள் மனசு உறுத்தினாலும் எடுக்கிறதுக்கு முன்பாக ஆண்டவரே என்னுடைய பாவத்தை நீங்கள் மன்னிச்சிருக்கீங்க, நான் இனி பாவியில் உங்களுடைய ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கேன், என்னையே மன்னிங்கன்னு சொல்லிட்டும் கம்யூனியன் எடுக்கலாம். ஆனால் இதை என்ன செஞ்சிடறாங்க? ஒரு சடங்கை போல பார்க்குறாங்க. இது ஒரு ஆசீர்வாதம். கம்யூனியன் எடுக்கிறதுன்றது ஒரு ஆசீர்வாதத்தை நினைவு கூறுதல். எதை? இயேசு சிலுவையிலே உங்களுக்காய் செய்த காரியத்தை நினைவு கூறுங்கள். இதை செய்யறனால நீங்க என்ன செஞ்சிட மாட்டீங்க? பரிசுத்தமாயிட மாட்டீங்க. இயேசுவின் ரத்தம் மட்டும்தான் உங்களை சகல பாவங்களையும் மன்னிச்சு சுத்திகரிக்கும். இது தெரிஞ்சுக்கிடாம நான்லாம் எடுத்துட்டேன், இந்த மாசம் எடுத்துட்டேன், இந்த மாசம் என் பாவம் முழுக்க கம்யூனியன்ல கரைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு பேசுறவங்க இருக்காங்க. இந்த மாசம் நான் எடுக்கல கம்யூனியனு, அதாங்க எல்லாம் கெட்டதா வருது. எல்லா நன்மையும் எல்லா ஆசீர்வாதம் ஜோதிகளின் பிதாவை எடுத்துறது, எல்லா தீமையும் எல்லா கெட்டதும் யார்கிட்ட வருது? நம்மகிட்ட தான் வருது. நீ இடம் கொடுத்தனா வரும். ஆசீர்வாதத்துக்கும் நீ இடம் கொடுத்தாதான் ஆசீர்வாதம் வரும். சாபத்துக்கும் நீ இடம் கொடுத்தனா சாபம் வரும். இதெல்லாம் வெறும் சடங்கு. இதை விசுவாசித்து இத மனந்திரும்பி என் தேவன் எனக்கா எல்லாவற்றையும் செய்திருக்கிறார்னு நினைவு கூர்ந்து இங்க வந்து எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதம். இதையே ஒரு சடங்கா நினைச்சு நான்லாம் ஞானஸ்தானம் பெற்றுட்டேன், நான்லாம் கம்யூனியன் வாங்குறேன், எனக்கு பரலோகத்துக்கு கீன்னு சொல்லி என்ன பண்ணிடுறோம்? மனம் திரும்புதலுக்கே நம்மளை இடம் கொடுக்காம அந்த கம்யூனியனை நம்மளை வந்து மனம் திரும்புதலுக்கு மாற்றம் இல்லாமல் வச்சிருது. நாங்களாம் கிறிஸ்டியன், நாங்களாம் ரட்சிக்கப்பட்டோம், நாங்களாம் ஞானஸ்தானம் எடுக்கிறோம். இது என்னவாயிருது? இந்த ஆசீர்வாதமே நமக்கு என்னவா மாறிடுது? சாபமாய் மாறிடுது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரியாம அதாவது நம்ம எந்த சபைக்கு போறோம், எத்தனை பேர் வர்றாங்க, இதெல்லாம் முக்கியம் கிடையாது. அந்த சபையில என்ன சொல்லி கொடுக்குறாங்க உங்களுக்கு, நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நான் எத்தனை வருஷம் கிறிஸ்தவனா இருந்தேன்றது முக்கியம் இல்லை. எத்தனை வருஷம் கிறிஸ்தவனா இருந்தாலும், எத்தனை நாள் கிறிஸ்தவனா இருந்தாலும், எத்தனை நிமிஷம் கிறிஸ்தவனா இருந்தாலும் சத்தியத்தின் ஆசீர்வாதத்திற்கு சொந்தக்காரனா நம்ம இருக்கோமா? அது தெரியுதா? சில பேருக்கு ஒரு நிமிஷத்துல தெரிஞ்சிடும், புரிஞ்சிடும். அந்த அளவுக்கு வியாக்கியானம் தெளிவா இருக்கும். வருஷ காலமா சில சர்ச்சில் போய் உட்காந்துருந்தாலும் சில பேரை கேட்டால் என்ன செய்யாது? அவனுக்கு புரியவே புரியாது. அதனால பிரயோஜனமே கிடையாது.
இதுதான் என்னவாகும்? உங்களுடைய ஆசீர்வாதம் சாபமாய் மாறும். மல்கியா 2:2 வாசிங்க. மல்கியா 2:2 டக்குன்னு வாசிங்க, முடிச்சிருவோம். மல்கியா 2:2 எடுத்தவங்க வாசிங்க. நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமை செலுத்தும்படி இதை செய்யாமலும் இருந்தால் நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களை சாபமாக்குவேன். இதெல்லாம் கேட்காம, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம, இதெல்லாம் செஞ்சுட்டு நான் ஞானஸ்தானம் எடுத்தேன், நான் கம்யூனியன் எடுத்தேன்னு நம்பி உங்களுடைய மனமாற்றத்தை நீங்கள் பண்ணாமல் உங்கள் ஆசீர்வாதத்தையே உங்களுக்கு என்னவா மாற்றுறீங்க? கண்ணியாக மாற்றுறீங்க. அதுவே உங்களுக்கு என்னவா மாறிடுது? ட்ராப். பிசாசு எவ்வளோ விவரமாக இருக்கான்னு பார்ப்பேன். இது கிறிஸ்தவர்களுக்கு தான் நடக்கும். ஞானஸ்தானம் யார் தான் பெறுவா? கிறிஸ்தவர்கள் தான் பெறுவாங்க. யார் தான் கம்யூனியன் எடுப்பா? கிறிஸ்தவர்கள் தான் பிறகு. நீங்கள் இதை சாப்பிட்றனால ஒன்றும் ஆயிர போகிறதில்ல, நீங்கள் அதை குடிக்கிறனால ஒன்றும் ஆயிர போகிறது கிடையாது. ஆனால் அது எப்போ தேவனுடைய சரீரமாகவும் அவருடைய இரத்தமாக மாறும்னா, அதை நீங்கள் விசுவாசித்து, என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிறார், நான் அவருக்குள்ளாய் ஞானஸ்தானம் பெற்றிருக்கேன், அப்போ நான் அவருக்கு கீழ்ப்படிவேன், அவர் வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கிற நீதிமானாக இருக்கிறேன், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான், இனி நான் என்ன செய்ய மாட்டேன்? பாவம் செய்ய மாட்டேன், பாவம் என்னை மேற்கொள்ள முடியாது, கூடாது, பாவத்தை நான் அருவருக்கிறேன், பாவம் எனக்கு இனியும் தேவையில்லை, என்னை யாரு என்னவும் பேசட்டும், நான் ஆண்டவர் நிமித்தமாய் ஆண்டவருக்காக நான் என்ன செய்வேன்? எல்லா கஷ்டத்தையும் நான் பெற்றுக்கொள்கிறேன். ஆனால் என் தேவன் கல்வாரி சிலுவையில எனக்கு செய்த எல்லா ஆசீர்வாதங்களும் அவர் மூலமாக எனக்கு வந்திருக்கு, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வந்து எடுத்தா அது ஆசீர்வாதம். இதெல்லாம் நான் வச்சிருக்கேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் கம்யூனியன் எடுத்துட்டேன், கிறிஸ்டியன் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் எல்லா பாவத்தையும் செய்யறதுக்கு துணிஞ்சிட்டோம்னா உங்களுடைய கம்யூனியன் ஞானஸ்தானமே உங்களுக்கு என்னவா மாறுமா? கண்ணியாய் மாறும். அடுத்து ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 10:22 வாசிங்க. நீதிமொழிகள் 10:22. அதனால தான் இதை என்ன செஞ்சாங்க? அட்லீஸ்ட் மாசத்துக்கு ஒரு தடவையா நினைவு கூறுங்க. ஏன்னா மனுஷன் எப்படி இருப்பான்? இந்த இப்படி எடுத்துட்டு இப்படி போன மறந்துடுவான். அட்லீஸ்ட் மாசம் ஒரு தடவையாவது அதை நினைவு கூறட்டும். அவன் பாவம் பண்ணியிருக்கிறான், அவன் பாவியா இருக்கிறான், ஆண்டவரோட ரத்தம் தான் அவனை கழுவி சுத்திகரிச்சுன்னு தெரியட்டும்னு தான் அட்லீஸ்ட் மாசத்துக்கு ஒரு தடவையா நம்ம நினைச்சிடும் கம்யூனியன் கொடுக்குறோம். தினமும் கம்யூனியன் எடுத்தாலும் தப்பு இல்லை, தினமும் கம்யூனியன் எடுத்துட்டு பாவம் பண்ணாலும் அது ஆசீர்வாதம் கிடையாது. எடுக்க முடியாம போயிட்டாலும் உங்களை சாபம் தொற்றி கொள்ளாது. எங்கதான் ஆசீர்வாதம் சாபம் இருக்கு? நீங்கள் தேவனை அறிகிற அறிவிலையும் அவரை விசுவாசிக்கிற விசுவாசத்திலையும் அவர் நீதியினால நீங்கள் நீதிமானாக்கப்பட்டிருக்கீங்கன்ற அந்த உணர்விலையும் பாவத்தை அருவருக்கிற தன்மையிலையும் பிறர் என்ன சொன்னா என்னங்க, நான் ஆண்டவருக்குள்ள இருக்கேன், ஆண்டவருக்காய் வாழும்போது வர துன்பங்கள் என்ன செய்வேன்? பொறுத்து கொள்வேன். சிலுவையில எனக்காய் என் தேவன் செய்த காரியங்கள் எல்லாம் நான் அனுமதிக்க மாட்டேன் என்னோட லைஃப்ல. அதுக்கு 2 வித்தியாசம் இருக்கு. பாவம், சாபம், ரோகம், வியாதி, வறுமை இதெல்லாம் யாரு கொண்டு வரல? இதெல்லாம் சிலுவையில ஆண்டவர் சுமந்து தீர்த்துட்டாரு. ஆனா விசுவாசத்தின் நிமித்தமாய் சில பாடுகள் வரும், அதை தான் நம்ம சகிக்கணும். அப்ப இந்த வித்தியாசத்தெல்லாம் தெரிஞ்சு பொறுமையா இருக்க வேண்டிய இடத்துல பொறுமையா இருந்து பிசாசை கட்ட வேண்டிய இடத்துல கட்டி நம்ம கர்த்தருக்குள்ள வாழும் பொழுது அது ஆசீர்வாதம். இல்லைன்னா அதுவே என்னவா மாறும்? உங்களுக்கு சாபமாய் மாறும். இப்ப நீதிமொழிகள் 10:22 வாசிங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். இது நமக்கு எப்பயும் தெரிஞ்ச வசனம். இதை தான் நம்ம ரொம்ப பார்த்துருக்கோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டார். அப்ப ஆசீர்வாதம் தேவனிடத்துல இருந்து வந்துச்சுன்னா அங்க என்ன இருக்காது? வேதனை இருக்காது. வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை தான் தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். வேதனையோட ஆசீர்வாதம் வருதுன்னா அது ஆண்டவர் கொடுக்கல, சரியா?
வேதனை இல்லாத ஆசீர்வாதத்துக்குரியவர்கள் நீங்களும் நானும். இது யார் கொடுக்குறா? ஆண்டவர் கொடுக்குறார். இது உங்களுக்கு எனக்கும் சொந்தம். ஆனா இதே இதே ஆசீர்வாதம் ப்ராஸ்பெரிட்டி பலருக்கு என்னவா மாறுது? சாபமாய் மாறி. ஆனா தேவனுடைய ஆசீர்வாதம் என்னன்னு சொல்லியிருக்கு? ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனை இருக்காது. ஆனா இந்த ஆசீர்வாதமே சில பேருக்கு என்னவா மாறுது? சாபமாய் மாறுது. அது இல்லைன்னுலாம் சொல்லவே, அது காரணம் யார்? அதுக்கு இது காரணம் யாரு? என்கிட்ட அவ்வளோ இருக்குடா, என்கிட்ட இவ்வளோ இருக்குடா, நான் பெரிய ஆளு அப்படின் போது தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் என்னவா மாறும்? உங்களுக்கு மேட்டுமைன்ற சாபம். அழிவுக்கு முன் வருவது என்னது? மேட்டுமை, அகந்தை. நம்ம சாபத்தை ஆண்டவர் அனுமதிக்கல உங்களுக்கு. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? வா வா வான்னு சொல்லிட்டு இன்விடேஷன் இல்லாம கூப்பிடுறது. வா வா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமா எந்த ஒரு கஷ்டத்துக்கும் இல்லாம தான் ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. ஆனா அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு என்ன செய்யறது? நான்லாம் பெரிய ஆளியா, நான் என்னனாலும் என்ன செய்வேன்? எப்படினாலும் இருப்பேன். சொல்ல போனா ஆசீர்வாதம் கூட 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 என்ன செய்யணுமா? நம்மளுடைய நிம்மதியும் சந்தோஷமும் கூடணும். நல்லா யோசிச்சு பாருங்க. எதை கொடுத்து நம்ம பொருள் வாங்க முடியும்? பணத்தை கொடுத்து தான் பொருள் வாங்க முடியும். எதை கொடுத்து ஆசீர்வாதத்தை, இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை வாங்க முடியும்? பணத்தை கொடுத்து தான் வாங்க முடியும். அதெல்லாம் மறுக்கவே முடியாது. ஆனா அப்ப நமக்கு பணம் கூடும்போது என்ன வரணும்? சமாதானம் தான் வரணும். ஆனா பல பேருக்கு காசை வச்சுக்கிட்டே, எல்லா சொத்தையும் வச்சுக்கிட்டே ஒரு துளி நிம்மதியே கிடையாது. ஏன்? அந்த ஆசீர்வாதத்தையே அவன் என்னவா மாத்திட்டான்? சாபமாய் மாற்றிக்கொண்டான். அவனுடைய பந்தியே அவனுக்கு என்னவா மாறிடுச்சு? கண்ணியா மாறிடுச்சு. அதற்கு காரணம் ஆண்டவரா? இல்ல, நிம்மதி இல்லாத வாழ்க்கையா அப்படின்னு பார்த்துருக்கீங்களா? நிம்மதியே இல்லைங்க, என்னால் ஒன்றுமே இல்லை. நல்லா தான் உட்காந்துருப்பான், அங்கே ஒன்றுமே இருக்காது. அவன் பார்த்தா சந்தோஷமா இருப்பான், மின்ட்டு எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் என்ன இருக்காது? நிம்மதியே இருக்காது. எந்த ஒரு பாயிண்ட்ல கூட அவனுக்கு அடுத்த ரெவலேஷன் வராது, அடுத்த ஒரு மனமாற்றம் வராது. எதுவும் அப்படியே உட்காந்து புழுங்கிக்கிட்டே இருப்பான். அவனோட இடத்துலையே அவனுக்கு என்ன இருக்காது? சமாதானம் இருக்காது. மித்தவன் பார்த்தீங்கன்னா அவனுக்கு சொந்த இடமே இருக்காது. ரொம்ப சமாதானமாக இருப்பான், சந்தோஷமாக இருப்பான். ஏன்? அவனுடைய ஆசீர்வாதம் தேவனிடத்துல வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யறான்? ஆசீர்வாதத்துல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனா நமக்கு என்ன தெரியறது இல்ல? கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு நாளும் வேதனை கொடுக்காதுன்றது தெரியறது இல்ல. இன்னொன்று, பணம் வந்தவன என்ன ஆயிருது? மேட்டுமை என்ன வந்துடுது? தலகால் புரியாம நான் அப்படியா. சில பார்க்க ரொம்ப இதா இருப்பான், பேச்சை கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க பயங்கர பேச்சா இருக்கும். நான் அப்படி இருக்கேனாக்கும், நான் இப்படி இருக்கேனாக்கும், நான் அதை செய்வேனாக்கும், இதை செய்வேனாக்கும். அதான் ஒரு நாள் என் பொண்ணு சொன்னேம்மா, ஒரு நாள் பார்ப்போம் எல்லாரும் அவங்களோட இதாக பார்ப்போமா அப்படின்னு. நான் சொன்னேன் அப்படிலாம் பேசக்கூடாது வேணா, நம்ம அப்படிலாம் பேசுறது தப்பு. அப்போ அவள் சொன்னான் ஒரு வார்த்தை. என்ன சொன்னாம்மா, நான் செய்கிறேன்னு சொல்லலாமா, இதெல்லாம் நான் அவங்கள போய் அவங்கள இப்படி ஆக்கிடுவேன் அப்படி ஆக்கிடுவேன் நான் சொல்லலாமா? அவங்க செய்கிறதுக்கு பலன் எங்கேருந்து வரும்? ஆண்டவர்கிட்ட வருமா? எனக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார்லமா? எனக்கு விரோதமா செஞ்சவங்களுக்கு ஆண்டவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார்லமா? அப்ப எப்படிமா அவங்க நிம்மதியா இருக்க முடியும்? நம்ம சின்ன பிள்ளைங்கள நம்ம அதை சொல்லி என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஆனா வேதம் அப்படித்தானே சொல்லுது. உங்களுக்கு உங்களுடைய ஆசீர்வாதமே என்னவா மாறும்? உங்களுக்கு கன்னியா மாறும். அதுக்கு யார் தான் காரணம்? ஆண்டவர் அதை சாபமாய் மாற்றுறதுக்கு யார் காரணம்? அவங்க தான் காரணம். எனக்காய் ஆண்டவர் யுத்தம் பண்ணுவாரே, ஆனால் என்ன செய்வாரு? அவனை அடிச்சாதான் நான் நல்லா இருப்பேன்னா ஆண்டவர் அவனை அடிப்பாரா மாட்டாரா? அது என் பொண்ணு சொன்னா, நீங்க என்னம்மா, நான் என்னம்மா உங்களேம்மா போய் சண்டை போட சொன்னேன், நான் போய் சண்டை போட போறேன்னு சொன்னேம்மா. இல்லம்மா, நமக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார்லம்மா, அப்ப எனக்காக பண்ணுவார்லம்மா, செய்வார்லம்மா. அதுதான் வேதம் சொல்லுது. அப்ப வேதனை சொல்லுது, நீங்க திறக்கிறதையும் மூடுறதையும் யார் கையில கொடுத்துருக்குற? ஆண்டவர். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னாலும் நீங்கள் சாபமாய் மாறுவதற்கும் காரணம் யாரு? நீங்க தான்.
நீங்கள் அதை ஆசீர்வாதமாக வச்சுருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதம். நல்லா இதை நீங்கள் யோசிச்சுட்டு இப்போ நீங்கள் எதெல்லாம் மேட்டுமையா நான் அப்படி இதையே நீங்கள் ஆண்டவருக்குள்ள ஒப்பு கொடுத்து நீங்கள் மாற்றினீங்கன்னா இன்னைக்கு எதெல்லாம் கஷ்டமாக இருக்கோ அதுவே உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஆண்டவர் எதை தான் எடுப்பாராம்? ஒன்றுமில்லாத பாத்திரத்தை எடுத்து தான் நிரப்புவாராம். ஒன்றுமில்லை நீங்கள் நினைக்கும் பொழுது விதவையின் வீட்டில் என்ன இருந்துச்சு? ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் வர்ற வரைக்கும் விதவையின் வீட்டில் என்ன இல்லை, சும்மா கொஞ்சோண்டு இருந்துச்சு. அதை கூட அவள் என்ன செஞ்சா, இன்னைக்கு ஆண்டவர் உமக்கு கொடுக்குறேன்னு ஒப்பு கொடுத்தா. அந்த கொஞ்சோண்டு, அந்த கொஞ்சத்தை கொடுத்த உடனே அவள் வீட்டில் என்ன வந்துச்சான்? நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் வந்துச்சு. அன்னைக்கு அவள் விட்டுருந்தா ஒன்றுமே செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் குறைஞ்சு பாத்திரம் ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும். அப்போ நீங்கள் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்துக்குள்ளே வாழ்கிறதுக்கும் இருக்கிறதும் ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கும் யார் காரணமாக இருப்பா? யார் காரணமாக இருப்பா? நீங்கள் தான் காரணமாக இருப்பா. அப்போ கரெக்டாக ஆண்டவர் சொல்கிறார், கண்ணி உங்களுடைய பந்தி உங்களுக்கு என்னவா மாறுமா? கண்ணியாய் மாறும். நீங்களே ட்ராப்னா எலிக்கெல்லாம் பார்த்துருக்கீங்களா? தேங்காய் சில்லு வச்சுருப்பாங்க. எதுக்கு? அந்த தேங்காய் சில்லை தானே சாப்பிடவும் தானே மாட்டுது. அதுக்கு பழிப்பாவும் யாரும் கிடையாது. அது தேங்காய் சில்லை சாப்பிடலன்னா அது மாட்டாது, சாப்பிட்டுச்சுன்னா மாட்டிக்க. அதுதான் காரணம். ட்ராப் வச்சுட்டு போயிடுவாங்க. பிசாசு என்ன செய்வான்? நல்லா விவரமாக ட்ராப் வச்சுட்டு போயிடுவான். ஆனால் நீங்கள் அதுக்குள்ளே விழுகிறதும் விழுகாமல் இருக்கிறது யார் கையில் இருக்குது? உங்கள் கையில் தான் இருக்குது. அப்போ அந்த ஆசீர்வாதமாய் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதும் பிறருக்காய் நம்ம என்ன செஞ்சிடறோம்? தேவன் நம்மகிட்ட வந்து யுத்தம் செய்யாமல் இருக்கிறதுக்கு யார் தான் காரணமாக இருக்கணும்? நீங்கள் தான் காரணமாக இருக்கணும் இல்லையா? நீங்கள் யாரோ ஒருத்தருக்கு ஆசீர்வாதமாக மாறி போயிருவீங்க கடைசியில். புரியுதா? நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கும் பிறருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக மாறி நீங்கள் எல்லாத்தையும் இழந்து போகிறதுக்கும் காரணம் இருக்கு இல்லையா? உங்களுக்காக தான் ஆண்டவர் அறியாத நிறைய பேர் ஆசீர்வாதங்களை சேர்த்து வச்சுட்டு இருக்காங்கன்னு வேதம் சொல்லுகிறது. தேவன் என்ன செய்வாராம்? அவங்கள பழுகி பெருகி எல்லாம் பாபிலோன்காரங்களை அப்படி தான் எல்லாத்தையும் செஞ்சு கடைசியில் அந்த ஆசீர்வாதத்தை யார்கிட்ட கொடுத்தாராம்? எகிப்தியர் எல்லாம் செஞ்சு கடைசியில் அந்த ஆசீர்வாதம் யாருக்கு போச்சான்? நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கோம். நமக்கு இன்னைக்கு ஒன்றும் இல்லாத போல இருக்கலாம், ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டுச்சு. அது எப்படி வரும்லாம் நம்ம கஷ்டப்பட்டு இருக்கணும் தேவையில்லை. நீங்கள் எப்படி இருக்கணும்? தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரரா, தேவனுடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைங்களா, தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் அவருக்கு ஒப்பு கொடுத்துருக்கும் பொழுது தேவன் எல்லா ஆசீர்வாதத்தையும் வேற இடத்துல இருந்து கூட சுருட்டி கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு போவார். ஆனால் வேற ஒருத்தன் அப்படி ஆசீர்வாதத்தோடு இருந்தா உங்களோட ஆசீர்வாதத்தெல்லாம் சுருட்டி அவனுக்கு கொடுக்கும்படியா நீங்கள் வச்சிடக்கூடாது இல்லையா? ஒரு தலைமுறையை என்ன செய்யலையா? காணான பார்க்கல. நீங்கள் அப்படி இருந்துடக்கூடாது. நம்மலாம் எப்படி இருக்கணும்? காணான சுதந்திரிக்கிறவர்களாக இருக்கணும். காணான சுற்றி பார்த்துக்கிட்டு சுற்றி 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 வந்துட்டே இருக்கக்கூடாது. மதில் நம்ம முன்னாடி விழணும். அப்படிப்பட்டவர்களாய் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய தலைமுறைகள் மாறணும்னா நீங்கள் ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ளணும். சாபம் உங்களுக்கு சொந்தம் கிடையாது. அதான் இது சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மல்கியா 2:2 சொன்னது என்ன சொல்லியிருக்காங்க? இனி உங்களுடைய பந்தி உங்களுக்கு கண்ணியாய் மாறக்கூடாது. உங்களுடைய பந்தியில் நீங்கள் என்ன செய்யணும்? சந்தோஷமாக சாப்பிடணும். உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கே ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். யாருக்கும் அது ஆசீர்வாதமாய் போய் முடிய கூடாது. உங்களுடைய கையின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்தால் தான் அது ஆசீர்வாதம். அதை நீங்கள் தலைமுறையாக வச்சுருந்தீங்கனாலும் அது என்ன கிடையாது? அது ஆசீர்வாதமே கிடையாது. நீங்கள் அனுபவிக்கணும். உங்கள் கண்ணார உங்கள் பிள்ளைங்க அனுபவித்து பார்க்கணும். இதெல்லாம் நடந்தால் அந்த ஆசீர்வாதம் எங்கேருந்து வருதா? எல்லா நன்மையும் எல்லா ஆசீர்வாதமும் ஜோதிகளின் பிதாவினிடத்து வருது. இல்லாட்டினா அது என்னவா மாறிடும்? சாபமாய் மாறி போயிடும். இதை நினச்சிட்டு நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரராக வாழணும். எனக்கு இருக்கு எனக்கு இருக்கு எனக்கு இருக்குன்னு பெருமை பாராட்டிட்டு இருந்தா ஆசீர்வாதம் சாபமாய் போய் முடிஞ்சிடும். ஆமென். Praise the Lord, glory.
ஆசீர்வாதத்துக்குரிய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை விட்டு கொடுத்துடாதீங்க. ஸ்தோத்திரம். உண்மையாகவே தேவனுடைய வார்த்தையில் சரியாக இல்லாமல் போனோன்னா ஆசீர்வாதத்தை விசாஸ் பிடிக்குவான். நான் ஒரு சாட்சி சொல்லிட்டு முடிக்கிறேன். நேற்று நடந்த ஒரு சம்பவம். நம்ம சர்ச் விசுவாசி, நல்ல ஆசீர்வாதங்க, வீடு சொத்து எல்லாம் வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப வேண்டியவங்க தான். ஹாஸ்பிட்டலில் சுகமில்லைன்னு சொல்லி நான் போய் பார்க்க போயிருந்தேன். மதுரையில் பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு சார். போனேன். அந்த ரூம் வந்து 5000 ரூபா வாடகை. ஒரு நாளைக்கு 10,000 ரூபா ஸ்கூலுக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்குது. வீடு இருக்குது, சொத்து இருக்குது, பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் நான் சொன்னேன், நீ கத்தருக்குள்ளே வந்துட்டேன்னா சரி, நீ தேவனுடைய வார்த்தையில் வளராமல் இருக்கப்பா, தேவனுக்கு பிரியமில்லாமல் நடக்கிற, ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொன்னேன். உடனே அழுதுச்சு. உடனே நான் பக்கத்தில் அவங்க பிள்ளைகளாக இருந்தாங்க. நான் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது ஹாஸ்பிட்டலில் இருந்த பிள்ளைய கதறி கத்தி, கதக்கூடிய ஏசி தான், பயந்து கத்தி அழுகுது. என் பக்கத்தில் என்னால் நிற்க முடியல, பயமாக இருக்கேன்னு அழுகுது. 2 பேர் கதறாங்க. ஹாஸ்பிட்டல் குளுக்கோஸ் சேர்த்து. நான் அப்போ தான் சொன்னேன், பாப்பா நீங்கள் தேவனை விட்டு போயிட்டீங்க, கத்தரை விட்டு போயிட்டீங்க, கத்தருக்குள்ள ஞானஸ்தானம் பெற்றேன், ரட்சிக்கப்பட்டேன், அபிஷேகம் பட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க மதுரையில். ஆனால் இந்த ஆசீர்வாதம் உங்கள் பந்தி இப்போ பிசாசுக்கிட்ட போயிடுச்சுப்பா. ஆனால் உங்களுக்கு தெரியாமல் இருக்கீங்க. உடனே இல்லை இல்லை இல்லைன்னு கத்தி என் சொந்த பந்தெல்லாம் சொல்லுது. சொல்லிட்டு இல்லை, நான் சர்ச்சில் வந்து ஷார்ட் சொல்லுவேன், இனிமேல் போக மாட்டேன், தெரியுது எல்லாத்தையும் இழந்துட்டேன், என் குடும்பமே ஒன்றும் இல்லாமல் போயிருமா. நான் அழுகுது. நான் அழுந்தாலும் என் கையில் நிற்க முடியல, பயமாக இருக்குது, பயமாக இருக்குது, பயமாக இருக்குன்னு சொல்லி பயப்படுது பிசாசு. அந்த ஸ்டேட்டஸுக்குள்ளே நம்ம போயிடக்கூடாது, போயிடக்கூடாது, போயிடக்கூடாது. நான் நேற்று நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். சீக்கிரம் ஒரு நாள் மாதிரி நம்ம சபையில் சாட்சி சொல்ல வருவாங்க. ரசிக்கப்பட்டோம், ஞானஸ்தானம், பரிசுத்தாய் பெற்றோம், கம்மின் எடுக்கிறேன்னு சொல்லி இஷ்டத்துக்கு பின்னாடி போனோன்னா உங்கள் பக்கத்தில் கத்தர் இருக்க மாட்டார். கத்தரில் பிசாசு இருப்பான். உங்களை அறியாமையே உங்கள் ஆசீர்வாதம் குறைஞ்சிக்கிட்டே போயிடும், குறைஞ்சிட்டே போயிடும். அதுக்கு போயிடாதீங்க. கத்தமை ஆசீர்வாதம். எல்லாம் எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தாயை போல இப்ராஹிமே உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே, தாயை போல உணவு கொடுப்பவரே. தாயை போல உணவு கொடுப்பவரே, தந்தையை போல என்னை சுமந்து செல்பவரே, தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. இப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன், இப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி கைவிடுவேன். உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி என்னை சேர்த்துக் கொண்டவரே, உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி என்னை சேர்த்துக் கொண்டவரே, உம்மை விட்டு தூரம் போன
பிதாவை காலவேளை கச்சபிக்கிறோம். நாங்கள் தேவனை அறிந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானத்தை பரிசுத்தா பெற்று கம்மின் எடுத்தாலும் அதை விட்டு நாங்கள் இஷ்டமாக வாழும்போது எங்களை அறியாமலே பிசாசு எங்கள் ஆசீர்வாதத்தை பிடுங்கிக் கொள்வான் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் சரியாக கர்த்தருக்குள்ள வாழ்ந்த உலகத்தில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு வேதையை கூட்டான் விசுவாசத்தோடு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் வாழத்தக்கதாக உதவி செய்யும், பலப்படுத்தி நடத்தி பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னைக்கும் சந்தோஷமும் சமாதானமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும்